சரக்கர் என்ற ஒரு ரிஷி, அவர் ஆயுர்வேதத்தில் ரொம்ப சிறந்த நிபுணர். அவர் பூலோக பார்க்கடல் அமுதம் துளசி என்று சொல்றார். அந்த துளசியை டெய்லி சாப்பிட்டா உங்களுக்கு வியாதி வராதா? துளசியில 2 வகை உண்டு. ஒன்று ராமர் துளசி, 2 ஷாம துளசி. இந்த ராமர் துளசி தான் நாம இங்க இப்ப பாக்குறது. ஷாம துளசி வட இந்தியாவில் அதிகமா இருக்கு, கொஞ்சம் கரும்பச்சையா இருக்கும். ஆனா ரெண்டுமே துளசி தான். இந்த துளசி இலைக்கு கபம், சளியை நீக்கக்கூடிய சக்தி உண்டு. இது கிருமி நாசினி. துளசி வச்சிருக்கிற இடத்துல அந்த காத்து பட்டுச்சுன்னா அந்த காத்துல இருக்கிற கிருமிகள்லாம் செத்து போகும். அது மட்டும் இல்ல, பாட்டனி நிபுணர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு தாவரமும் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி எடுத்துக்கொண்டு ஆக்சிஜன் வெளியிடுகிறது. அதனால துளசி காற்றை சுவாசிச்சா ரொம்ப நல்லது என்று சொல்லி அந்த காலத்திலே நிறைய துளசி முளைச்சிருக்கிற இடத்துல வாக்கிங் போவாங்களாம், அந்த காத்து பட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. கொசுக்களை விரட்டுவதற்கு துளசி மிகவும் பயன்படுகிறது. துளசி இருக்கிற இடத்துல அதிகமாக கொசுக்கள் பிரீட் ஆகாது என்று சொல்றார்கள்.